புகழியர்கோன் கயல் போற்றி ஆகினிசை கல்விதப்பிழந்த பிராமதி போற்றி பாழி திருநாவலூர் வந்தங்கள் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதூரல் திருப்பழி போற்றி மறைகந்த மலர்த்து பிறையளித்த நாள்தோறும் முறைகொண்டு இன்று அடியார் முத்தாமே பணி செய்ய சிறை கொண்ட வண்டர் செங்காட்டங்குடியவனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதீச்சரத்தான் பாலினால் நறுநெய்யால் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மணமாலை குணர்ந்து அடியார் புரிந்து ஏற்ற செல்லினார் வயல் புதைசூழ் செங்காட்டங்குடியதனுள் காலினால் கூற்று வைத்தான் கணபதீச்சரத்தான் அல்லும் பகலுமாய் நின்றார்தாமே அந்தியும் சந்தியும் ஆனார்தாமே சொல்லும் பொருளெல்லாம் ஆனார்தாமே தொத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே பல்லுரைக்கும் பாவெல்லாம் ஆனார்தாமே பழனை பதியா உடையார்தாமே செல்லும் நெறிகாட்ட வல்லார்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வர்தாமே விண்ணாகி நிலனாகி விசும்பும் ஆகி வேலை சூழ் ஞாலத்தார் விரும்புகின்ற எண்ணாகி எழுத்தாகி இயல்பும் ஆகி ஏழுலகும் தொழுது ஏற்றி காண நின்ற கண்ணாகி மணியாகி காட்சியாகி காதலித்து அங்கு அடியார்கள் பரவ நின்ற பண்ணாகி எண்ணாகி எழுத்தாகி இயல்பும் ஆகி ஏழுலகும் தொழுதேற்றி காண நின்ற கண்ணாகி மணியாகி காட்சியாகி காதலித்து அங்கு அடியார்கள் பரவ நின்ற பண்ணாகி இன்னமுதாம் பாசூர் மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவாரே பாசூர் மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவாரே நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவானும் கற்ற சூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறைகள் அடைந்தேன் பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புங்கூர் உள்ளானே கடையவனேனை
கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வெங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரார் இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF அருள்மிகு கமல விநாயகர் சத் சங்கத்திலே இன்றைய தினம் மணிவாசகப் பெருமான் அருளி செய்த
திருவாசகத்தை சொக்கேச பெருமானுடைய திருவருளாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளாலும் நாம் திருவாசகத்தை ஒட்டி அவருடைய திருவாசகத்தை முடிந்த அளவு நமக்கு அருள் காட்டிய அளவு வரலாற்று முறையில் திருவாசகத்தை முற்றோதல் செய்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருவாசகம் நம்முடைய 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக நம்பியாண்டார் நம்பி அவர்களாலே தொகுக்க பெற்றது. திருமுறை வரிசைகளிலே அது 8ஆவதாக இருந்தாலும் கூட காலத்தால் அது மிக முந்தையது என்பது சான்றோர்களுடைய கருத்து. அதற்கு பல்வேறு சான்றுகளை அவர்கள் எடுத்து காட்டுவார்கள். அது ஒரு உரம் இருக்கட்டும். மணிவாசகருடைய வரலாற்றை பேசுகிற நூல்கள் 3. அதில் ரொம்ப பழமை வாய்ந்தது பெரும்பற்ற புலியூர் நம்பி அருளி செய்த திருவிளையாடல் புராணம். அது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று நமக்கு தெரிய வருகிறது. பிறகு கடவுள் மாமுனிவர் அருளி செய்த திருவாதவூர் அடிகள் புராணம், அது 2வது. 3ஆவதாக 17ஆம் நூற்றாண்டிலே பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடல் புராணம். இந்த 3லும் மணிவாசக பெருமானுடைய வரலாறு நமக்கு கிடைக்கிறது. இந்த 3லும் திருவாதவூர் அடிகள் புராணம் வெறும் மணிவாசகர் வரலாற்றை மட்டுமே பேசுகிற புராணம். மற்ற 2ம் திருவிளையாடல் புராணங்கள் 2ம் பெருமான் 64 திருவிளையாடல்களை ஆலவாயிலே அருளி செய்தவற்றை விவரித்து பேசுகின்ற அந்த தன்மை உடையது. அதில் ஒரு திருவிளையாடாக அந்த நரி பரியான திருவிளையாடலை சொல்லும் முகமாக வரலாறு பேசப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஞானசம்பந்தருடைய கழுவேற்றும் திருவிளையாடலும் கூட அங்கே பேசப்படுகிறது திருவிளையாடல் புராணத்தில். ஆனால் திருவாதவூர் அடிகள் புராணம் என்று கடவுள் முனிவர் அருளி செய்த அந்த நூல் முழுக்க மணிவாசகருடைய வரலாற்றைத்தான் அது பேசுகிறது. இப்போ இந்த 3 வரலாறுகளையும் அல்லது இந்த 3 நூல்களிலும் இருக்கக்கூடிய செய்திகளையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பல முரண்பாடுகள் நமக்கு தெரிகிறது. பல முரண்பாடுகள். ஒருவர் சொல்லுவதை இன்னொருவர் ஏற்கவில்லை, இன்னொருவர் சொல்லுவது மாற்றி சொல்லுகிறார்.
இன்னும் வேடிக்கை என்ன என்று கேட்டால், ரொம்ப ஒரு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். வாதவூரடிகள் புராணத்தில் தொடங்கியது முடிகிற வரைக்கும் மணிவாசகர் என்கிற பெயரே வரவில்லை. இப்போ அவருக்கு அந்த பெயரிலே உடன்பாடு இருந்ததா இல்லையான்னு தெரியல. அவர் வாதவூரடிகள் என்றே தான் பேசுகிறார். மணிவாசகர் என்கிற பேரு வரல. அவர் பேரு வரலேங்கிறதுனால அவர் வேணும்னு விட்டுருக்க. அவர் அந்த திருநாமம் அவருக்கு ஏனோ அந்த வரலாற்றிலே எங்கே அது பொருந்தும் என்று அவருக்கு உடன்படாத காரணத்தினால அவர் முழுக்க முழுக்க மாணிக்கவாசகர்னு பேசலை. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருவாசகமே மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகரே திருவாசகம் நமக்கு. அப்படி இப்போ இதில் பல விஷயங்கள் பார்க்கிற பொழுது, இப்போ நாம் இன்றைக்கி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள், இந்த பொருளை நாம் இன்றும் நாளையும் தொடர்ந்து சிந்திக்கலாம் அப்படி என்று அந்த ஒரு பொருளை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இதில் அடிப்படையாக நாம் என்ன நம்மளுடைய கருத்து என்று சொல்லுகிற பொழுது, இந்த திருவாசகத்தை தொகுத்து நமக்கு தந்திருக்கிற பெரியவர்கள், சான்றோர்கள், அந்த திருவாசகத்திலே அந்த பாடல்களை எல்லாம் அவர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதை தொகுத்து தந்திருக்கிறார்கள். எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணுறது, எப்படி அதை தொகுக்கிறதுன்னு அவங்க வருகிற பொழுது, இந்த பாடல்களை எல்லாம் எப்படி தொகுக்கலாம் என்று அவர்களுக்கு தோன்றிய பொழுது, வரலாறு தனக்கு ரொம்ப தெளிவாக தெரியாத காரணத்தினால எதை முதலில் பாடினார், எதை பின்னால் பாடினார், எதை கடைசியில் பாடினார், எதை நடுவில் பாடினார், எதை எங்கு பாடினார் அப்படிங்கிற அந்த தெளிவு இல்லாத காரணத்தினாலே, சரி ஏதாவது ஒரு நூலை வைத்து கொண்டு நாம் அதை செய்யலாம் என்று பார்த்தால் அந்த நூலிலேயும் முரண்பட்ட செய்திகள் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் என்ன பண்ணார்கள், இந்த வம்பே வேண்டாம் அப்படின்ட்டு அகவலையெல்லாம் ஒன்றா தொகுத்து, இந்த அகவலை தொகுக்கிற பொழுது கூட சிவபுராணத்தை குறைந்த 95 வரிகளாக இருக்கக்கூடிய முதல்ல அதை வைத்து, அதைவிட அதிக வரிகளாக இருக்கக்கூடிய கீர்த்தி திரு அகவலை வைத்து, அதைவிட அதிக வரிகளாக இருக்கக்கூடிய திரு அண்ட பகுதியை வைத்து, அதையும் விட மிக அதிகமாக இருக்கக்கூடிய வரிகளை உடைய போற்றி திரு அகவலை 4ஆவதாக வைத்தார்கள். இப்போ அதுலேயே அது தெரியுது அவர் அந்த வரிசையில் பாடலைன்னு. அது சரி, அப்படி வைத்த பிறகு என்ன பண்ணார்கள், 100 பாட்டு இருக்கிற திருச்சதகம், 50 பாட்டு இருக்கக்கூடிய நீத்தல் விண்ணப்பம், 20 பாட்டு இருக்கக்கூடிய திருவம்பாவை, 20 பாட்டாக சேர்த்தாங்க. 20 பாட்டாக சேர்த்து அப்புறம் 10 பாட்டாக சேர்த்து அப்படி தொகுத்து வச்சுட்டாங்க. இப்போ யாரும் சண்டைக்கு வர முடியாது இல்லையா? இப்போ நான் கூட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை முடித்தப்புறம் எத்தனை பேர் என் கூட சண்டைக்கு வர போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு பக்கம். இப்போ நான் சொல்லுவது, இந்த இன்றைக்கும் நாளைக்கும் நாம் சிந்திக்க இருக்கிற இந்த செய்திகள் முடிந்த முடிவுன்னு நான் சொல்ல வரல. ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தான். அதை இதுவரைக்கும் மற்றவங்களாம் செய்யலையே அப்படின்னு சொன்னால் ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடையது. ஏன் நம்ம செஞ்சு பார்த்தா என்ன? இல்லை, அவங்களாம் செய்யாததுக்கு காரணம் தெளிவான வரலாறு இல்லையே. தெளிவான வரலாறு இல்லைன்னாலும் தெரிஞ்ச வரலாறை வச்சு செய்வோமே. தெரிஞ்ச வரலாறுங்கிறது எப்படி சொல்லுவது? ரொம்ப சிரமம்.
இப்போ சுந்தரரோட வரலாறை எழுதலான்னு நம்முடைய தெய்வச்சேக்கிழார் முயற்சி செஞ்ச போது அவருக்கு சிக்கலே ஜாஸ்தி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததோ அத்தனையும் அவரே சான்றாக கொடுத்துட்டார் இல்லையா? கல்யாணம் பண்ண போனது, இந்த ஆள் வம்பு பண்ணது, தடுத்தாட்கொண்டது, இவரை வந்தொண்டன்னு சொன்னது, அப்புறம் இவரை தோழன்னு சொன்னது, அதுக்கப்புறம் பறவையாரை திருமணம் செஞ்சு வச்சது, அதுக்கப்புறம் ஊராக சுற்றினது, பொண்ணு வாங்கினது, அதுக்கப்புறம் அங்கே போய் நம்முடைய 12,000 பொண்ணு விருதாச்சலத்தில் வாங்கினது, எல்லா செய்திகளும். அதுக்கப்புறம் திருவொற்றியூர் போனது, அந்த அம்மையாரை கல்யாணம் பண்ணி வச்சது, அந்த அம்மையாரை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பொய் சூது பண்ணது, எல்லா சமாச்சாரத்தையும் அவரே சொல்லி வச்சுட்டார். இப்போ யாரும் கொஸ்டினே பண்ண முடியாது. அதெல்லாம் விட கண்ணு போனது, ஒரு கண்ணு வந்தது, 2வது கண்ணு வந்தது, எந்த இடத்துல எப்படி எல்லாம் சொல்லிட்டாரு. எவ்வளோ கிளியர் பாருங்க அவருடைய வரலாறு சுந்தரர். அது மாதிரி ஒரு தெளிவு இருந்ததுனால நமக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றின் அடிப்படையில் அவருடைய தேவாரத்தை தொகுக்கிறது நமக்கு சுலபமாக போச்சு. தொகுத்துட்டாங்க. எதை எங்கே பண்ணதான் அவர் தான் வரிசையாக சொல்லியிருக்காரு. பித்தா பிரைசூடின்னு அவர் தான் முதல்ல பாடினதுன்னு தெரிஞ்சு போச்சு. நொடித்தான்மலை பதிகம் தான் அவர் நிறைவாக பாடினதுன்னு தெரிஞ்சு போச்சு. யாரும் ஒன்றும் கொஸ்டினே இல்லை. இந்த ஒரு செய்திகள், இப்படி இருக்கக்கூடிய செய்திகள், இந்த மாதிரி நாம் எந்த விதமான ஐயப்பாட்டுக்கும் இடரல் இல்லாமல் வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மணிவாசகர்கிட்ட இல்லை. மணிவாசகர்கிட்ட இல்லை. அப்பர் சுவாமிகளுடைய வரலாறு சொல்லும்போது கூட சூளை நோய் வந்ததை பற்றி அவரே சொல்லுகிறார். சமணத்துக்கு போனதை பற்றி அவரே சொல்லுகிறார். இது நம்ம கண்டுபிடிக்கணுமா என்ன? அவரே இங்கேருந்து அங்கே போனது, அங்கேருந்து இங்கே வந்ததெல்லாம் அவரே ரெக்கார்ட் பண்ணி வச்சுவிட்டார். இதனால் நம்ம யாரும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. மணிவாசகருடைய அப்போ என்ன செய்யலாம்? வரலாறு படி இதை தொகுக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருகிற பொழுது, இதை எப்படி இந்த வரலாறு படி இதை தொகுக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கிற பொழுது, கொஞ்சம் திருவாசகத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் கொஞ்சம் ஆழமாக போய் கொஞ்சம் அவருடைய வார்த்தைகளை அது கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்காமல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது பார்த்து அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்து போனால் என்ன, ஒரு வரலாறு ஏதாவது தெரிகிறதா பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோன்றியது. சரி, அப்படி பண்ணோம். இப்போ நாம் இந்த வரலாறை சொல்லுகிற பொழுது திருவாசகத்தை ஆதாரமாக கொள்வது மட்டுமல்லாமல், அன்பர்களே, அடியேன் திருப்பெருந்துறையையும் ஆதாரமாக கொண்டேன். சரி, அது ஸ்டாண்டிங் ப்ரூஃபு. அது நின்று நிலைத்து காட்டுகின்ற சான்று. எப்படி திருவாசகத்திற்கு அழியாத பெருமை உண்டோ, அதுபோல திருப்பெருந்துறைக்கும் அழியாத பெருமை உண்டு. இது சொல் வடிவிலே மணிவாசகரை காட்டிக் கொண்டு இருக்கிற பொழுது, அது கல் வடிவிலே மணிவாசகரை காட்டிக் கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே மணிவாசகர் என்ற உடனேயே திருப்பெருந்துறை என்பது நம்முடைய உள்ளமெல்லாம் நிரம்பி வழிய வேண்டும். என்ன அற்புத திருத்தலம், என்ன அற்புதமான இடம். அன்பர்களே, என்னை கேட்பார்கள், ஏன் அது மற்ற கோயில்கள் போல அவ்வளவு பிரபலம் அடையவில்லை
என்று கேட்பார். அவ்வளவு தூரம் ஏன் அங்கே மக்கள் மொய்ப்பதில்லை என்று கேட்பார். நான் சொன்னேன், அது ஞான பீடம், ஞானத்தில் விருப்பம் உள்ளவர்களை மட்டும்தான் ஈர்க்கும், சரி. இல்லைன்னா ஈர்க்காது. இன்னும் சொல்லப்போனால் திருப்பெருந்துறையை மணிவாசகரின் வடிவமாகவே பார்க்கிறேன் நான். திருப்பெருந்துறை மணிவாசகரை நாம் பார்த்ததில்லை, பார்த்தவரையும் நாம் பார்த்ததில்லை, பார்த்ததாக சொல்லவரையும் நாம் கேட்டதில்லை. ஆனால் மணிவாசகரை நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் திருப்பெருந்துறையாகத்தான் பார்க்கிறோம். ஆகையினாலே திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய அந்த தனிப்பெரும் கோயில் இருக்கிறதே, அன்பர்களே, என்னை மன்னித்து அருள வேண்டும், அதுதான் கைலாயம், அதுதான் கைலாயம். நிமிர்ந்து எழுந்து நின்று மணிவாசகருடைய அருள் ஞான விளக்காக விளங்குவது திருப்பெருந்துறை. ஆகையினாலே நம்முடைய இந்த வரலாற்றிலே நாம் இந்த வரலாற்றை சிந்திக்கின்ற பொழுது திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலத்தினுடைய மிக முக்கியமான சான்று நமக்கு வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது. திருவாசகத்திலே பல இடங்கள் நாம் பார்க்கிற பொழுது மணிவாசக பெருமான் சிவத்தினுடைய அந்த பேரருள் வெளிக்குள்ளே திளைத்த பெருங்கடலாக விளங்கியது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. மணிவாசகரை பொறுத்தவரை அவர் அருளி செய்த இந்த பதிகங்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கையின்படி பார்க்கிற பொழுது சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்த தபோதனராக அவர் விளங்கி இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அதை பற்றி ஒரு சிறு தெளிவு அடியேன் இங்கே இருக்கிறவர்களுக்கு அதை நான் சொல்லிவிட்டு நம்முடைய இந்த வரலாற்றிற்குள்ளே நுழைய வேண்டும் என்று கருதுகிறேன். நான் முன்னமையே சொன்னது போல இப்படி இருக்கலாமோ, இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்குமோ என்பதுதான் நம்முடைய இந்த முயற்சி. இப்படித்தான், இதுதான் என்று சொல்லி தருவதற்கு நமக்கு தெய்வ சேக்கிழார் இல்லை. அவர் போல ஒருவர் இருந்திருந்தால் அப்படி ஆணித்தரமாக ஞானசம்பந்தரையும் நாவுக்கரசரையும் சுந்தரரையும் தந்தது போல தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆகையினாலே இது முடியுமா என்று யோசிப்பதை விட இதை முயன்று பார்த்தால் என்ன என்று முயற்சி செய்கிறவர்கள் முடியாது என்று நகர்ந்து செல்லுகிறவர்களை விட உயர்ந்தவர்கள். இங்கே
நம்முடைய இந்த வரலாற்று முயற்சிக்கு நமக்கு ஒரு பக்கபலமாக, ஆன்ம பலமாக நம்முடைய திருத்தணியார் அவர்கள் எழுந்தருளியிருக்கிறார்கள். திருவாசகம் முழுமையும் அவர்கள் பதிவு செய்து அவர்கள் இந்த சைவ உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். உள்ளம் முருகுமாறு பாடி தந்திருக்கிறார்கள். ஸோ இங்கே நம்ம இந்த வரலாற்றை பார்க்கிற பொழுது அந்த வரலாற்றை ஒட்டி அவர்கள் நமக்கு இந்த திருவாசகத்தை தந்தால் நமக்கு இன்னும் கூடுதலாக நம்முடைய உணர்வு பெருகுமே என்கிற காரணத்திற்காக அவர்களை கேட்டோம். அவர்களும் ஒரு நாள் வருகிறேன் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் முதற்கண் நம்முடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே மணிவாசகருக்கோ அல்லது திருவாசகத்திற்கோ புதியவர்கள் அல்லர். ஒவ்வொருவருக்கும் ஒரு திருவாசக அனுபவம் இருந்திருக்கும். பல இடங்களில் திருவாசகத்தை முற்றோதலிலே கலந்திருப்பார்கள், திருவாசக உரை கேட்டிருப்பார்கள், திருவாசகத்தை படித்திருப்பார்கள், திருவாசகத்திலே ஆழ்ந்திருப்பார்கள், திருவாசகத்திலே திளைத்திருப்பார்கள். இப்படி எல்லா அனுபவம் உடைய பெரியவர்கள் எல்லாம் தான் இங்கே வந்திருக்கிறார்களே தவிர திருவாசகம்னா என்ன அப்படின்னு கேட்கிறவர்கள் இங்கே வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அப்படி கேட்குறவங்க இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி கேட்கிறவர்களும் நிரம்ப பேர் இருக்கிறார்கள். சரி, அவர்களை விட்டு விடுவோம். இப்போ மணிவாசகருடைய அந்த நிலை எப்படி இருந்தது என்பதை ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் அதை தெளிவாக சொல்லியிருக்கும். அன்பர்களே, ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறேன். சித்தாந்தம் சொல்ல போகிறாருன்னு நினச்சி நீங்கள் பயந்துடாதீங்க. ஏன்னா மணிவாசகர் என்ன ஸ்டேட்டஸில் இருந்தார்னு தெரியாமல், அவருடைய வரலாற்றை நாம் தெரிஞ்சு, அவர் என்ன நிலையில் இருந்தார்னு தெரியாமல், என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறான்னு தெரியாமல் அவரை பற்றி நாம் சொல்லுவதில் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் இல்லையா? பையனுக்கு அறிவுரை சொல்ல புகுகின்ற தந்தையார் பையன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அவர் திரைப்படம் போக ஆர்வத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறவன், அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கிறவனை நிறுத்தி உனக்கு நான் ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன்னு ஆரம்பித்தா அது எடுக்குமா? அது எடுக்காது. ஏன்னா அவன் இப்போ அறிவுரை கேட்குற நிலையில் இல்லை. அவனுடைய வேலையை பார்க்குறதுல இருக்கிறான். இப்போ அவன் நிலையை புரிஞ்சுக்கிட்டு, சரி நீ ஏதோ படம் போகிற போல இருக்கு, அவசரமாக போயிட்டு வா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன, காலையில் நீ எங்கேயோ வெளியில் போகாத, இரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி வச்சு அவனை தயார் பண்ணணும். அது சொன்னதுனால அவன் ராத்திரி வீட்டுக்கே வரமாட்டான். இல்லை காலையில் பேசுகிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இருக்கிற நிலைக்கு பேருங்க சகலம்னு பேருங்க. இப்போ நம்ம இருக்கிற நிலை, இந்த நிலைக்கு பேர் சகலம்னு பேர். சகலம்னா கருவிகரணங்களோடு சேர்ந்துருக்கிறோம், இந்த உடம்போடு சேர்ந்துருக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். நமக்கு முழுக்க நாம் தொடர்பு கொண்டு அனுபவித்து அனுபவம் பெற்று கொண்டு இருப்பது பிரபஞ்சத்தில். இதில் நாம் அனுபவம் பெறுகிறோம், அனுபவம் தருகிறோம். இப்படியே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறோம், கருவிகரணங்களோடு சேர்ந்துருக்கிறோம். இப்படி கருவிகரணங்களோடு சேராத நிலை ஒன்று உண்டு, அதுக்கு கேவலம்னு பேர். அது கருவிகரணங்கள்லாம் இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு நிலை உண்டானா உண்டு. எப்படி சொல்கிறீங்கன்னா, அப்படி ஒரு நிலைக்கு நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்களே இல்லையா? போயிட்டுருக்காங்களே, நிறைய பேர் மிஸ்ஸிங் தானே. அவங்களாம் எங்கே போகிறாங்க? கருவிகரணங்கள் இல்லாத இடத்துக்கு போகிறார்கள். இப்போ நம்ம கருவிகரணங்கள் இல்லாத இடத்துல இருந்து தான் கருவிகரணம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம், இனி போவோம். அதனால தான் நம்ம ஆதியை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அந்தத்தை தெரிஞ்சுக்கணும். அந்தமாய் உலகு ஆதியமாயினான்னாரு, ஆர்டர் மாற்றி சொன்னார் ஞான சம்பந்தர். அப்போ இந்த சகலம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, இந்த சகலத்தில் இருக்கிறோம்.
இப்போ சகலத்திலே இருக்கிற நாம் அடுத்தது நம்ம கேவலத்துக்கு போவோம். இரவான கேவலத்துக்கு போயிடுறோம், இருட்டுக்கு போயிடுறோம், கருவிகரணங்களை டெம்பரரியாக இழந்துடுறோம், இருளுக்கு போகிறோம். திரும்ப மறுநாள் காலையில் கருவிகரணங்கள்லாம் சேருது, சகலத்துக்கு வரோம். அப்போ நம்முடைய ட்ராவல் எப்படின்னு கேட்டிங்கன்னா சகலமும் கேவலமும் சகலமும் கேவலமும் அப்படியுமாக இருக்கிறது. இதுக்கு சொல்லுவார்கள் நினைப்பும் மறப்பும் அப்படின்னு இதுக்கு பேர். இராப்பகல் அப்படின்னும் பேர் இதுக்கு. சித்தாந்த குறியீடு பிரகாரம் நினைப்பு மறப்பு அப்படிங்கிறது பகலும் இரவும், அப்படி சகல கேவலம் அதுதான் நினைப்பு மறப்பு. இப்படி சகல கேவலத்துக்கு போய்கிட்டே இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் இறப்பு நிகழும், போயிடும். இப்படி இந்த சகலத்திலையும் கேவலத்திலையுமே தான் தெரியறது வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீ சகலத்தில் இருக்கிற, இரவு கேவலத்துக்கு போகிற, திரும்பவும் மறுநாள் சகலத்துக்கு வர, திரும்பவும் கேவலத்துக்கு போகிற, இப்படி சகல கேவலமாக போய்கொண்டு இருக்கிற நீ அந்த ரெண்டையும் விட்டுட்டு போகிறதுக்கு மூணாவது ஒரு ட்ராக் இருக்குது. அதுக்கு பேர் சுத்தம்னு பேர். நாம் அந்த சுத்தத்தின் மேலே நமக்கு ஈடுபாடு இல்லாத காரணத்தினாலும் ஆர்வம் இல்லாத காரணத்தினாலும் நம்ம இந்த ரெண்டு ட்ராக்கில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சுத்தம்னு ஒன்று இருக்குது. அந்த சுத்தங்கிற ட்ராக்கில் லாக் பண்ணோம்னா அதுலேயும் கொஞ்சம் ட்ராவல் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், இந்த ஆன்மா சகலத்துக்கும் கேவலத்துக்குமா போயிட்டு இருந்த அது இப்போ என்ன பண்ணும், சகலத்துக்கும் சுத்தத்துக்கும், சுத்தத்துக்கும் சகலத்துக்கும், சகலத்துக்கும் கேவலத்துக்கும், கேவலத்துக்கும் சகலத்துக்கும், சகலத்துக்கும் சுத்தத்துக்கும் இப்படி போயிட்டுருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த யகாரம் என்ன பண்ணும், கேவலத்துக்கு நமவில் போகும், அப்புறம் திரும்ப சகலத்துக்கு யகாரத்தில் வந்துடும், திரும்பவும் கேவலத்துக்கு போகிறதுக்கு மகாரத்துக்கு போகும், திரும்பவும் சகலத்துக்கு நகாரத்துக்கு வரும். கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன பண்ணும், சுத்தத்துக்கு வரணும்னு சிவத்துக்கு வரும். சிவத்துக்கும் வரும், நமக்கும் போகும், சிவத்துக்கும் வரும், நமத்துக்கும் போகும். இப்படி சகல கேவலத்துக்கும் சுத்தத்துக்கும் மாறி மாறி போகிறது தான் சிவயனம. சிவயனமங்கிற மந்திரம் என்ன சொல்லுது, நடுவில் இருக்கிற யகாரம் இந்த சிவத்துக்கு வரும். நம்ம சிவன் சுத்தம், நம்ம என்ன அந்த சகல கேவலம். நம்ம என்ன நான் சகலம், மா கேவலம், அதுதான். அப்போ இந்த ட்ராவலில் இப்படி வந்துக்கிட்டே இருக்கிற இந்த ஆன்மா கொஞ்சம் முயற்சி பண்ணிச்சுன்னா, கொஞ்சம் முயற்சி பண்ணால் இந்த சுத்தத்தில் இருக்கிற நேரம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு சகலத்திலையும் கேவலத்தில் இருக்கிற நேரத்தை குறைச்சிக்கிட்டே வரலாம். இது குறைய 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 சுத்தம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அது சுத்தத்திலேயே அதிகமாக ட்ராவல் பண்ணோம், சகலத்துக்கோ கேவலத்துக்கோ போகிற நேரம் குறைச்சலாக இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணோம், நம்மவை துரத்திட்டு சிவத்திலேயே ட்ராவல் பண்ணோம். சிவத்திலேயே ட்ராவல் பண்ணுவது தான் சுத்த நிலை, அந்த பக்கம் போகாது அது. அப்போ சிவைய நமங்கிறது சிவன்னு ஆகி போயிடும், நம்ம போயிடும். இப்படி இங்கே ட்ராவல் பண்ணும். இங்கே ட்ராவல் பண்ணுகிற பொழுது அதுக்கு 3 ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, அது தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது, ஆன்ம ரூபம். தன்னுடைய நிலை என்னன்னு பார்க்குறது, ஆன்ம தரிசனம். ஆகா, நாம் ஐம்புல வேடரின் வளர்ந்தனை அயர்ந்தன தம்முதல் குருவுமாய் உணர்த்த நாம் இன்னாரோட புள்ள இல்லை என்று தெரிஞ்சு அதோடு ஒன்றுவதற்கு நிற்க போது அருள் வரும். அருள் வந்தவுடனே இது சுத்தமாயிடும், ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி ஆனவுடனே உடனே சாமி என்ன பண்ணுவார், லபக்குன்னு பிடிச்சிட்டு லபக்குன்னு உள்ளே போட்டுக்குவார். அது வரைக்கும் வெளியில் தான் வச்சுருப்பார், இது வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆன்ம சுத்தி கிடைச்ச உடனே சிவயோகம் அப்படி ஒன்றா ஒன்றி சிவயோகம். அப்படி இந்த சிவயோகத்தில் ஒன்றி நிற்கிற அது இந்த அருளை பார்த்து ஆனந்தப்பட்டு ஆஹா ஆஹா ஆகான்னோ, இது இல்லை ஆனந்தம், ஆனந்தத்தை காட்டுறோம் பாருன்னு உள்ளே இழுத்துட்டு போயிடுவார். அது சிவபோகம். அப்போ சிவபோகம் போவது தான் அதீதம் என்று சொல்லக்கூடிய சுத்தத்திலே அதீதம், நின்மலாபத்திலே அதீதம் என்று. இப்போ அதீதத்தில் போயிட்டா சிவத்தை ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த ஆன்மா இருக்கும். சரி, இந்த பிரபஞ்சம் என்னாச்சு, பிரபஞ்ச வாழ்க்கை என்னாச்சு,
உடம்பு என்னாச்சு? அது பெண்டிங்கில் இருக்க, அதையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணுமே. கணக்கு முடிக்காமல் ரிலீவ் பண்ண முடியுமா? இங்கேருந்து சார் இந்த கம்பெனியில் அந்த கம்பெனி நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி போச்சு, ஏதோ ஒரு பேர் தெரியாத கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன், எல்என்டியில் கிடச்சி போச்சு. எல்என்டியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டான். ஜாயின் பண்ண போகிறது கேட்பான், ரிலீவிங் ஆர்டர் இருக்கான்னு கேட்பான். என்ன ரிலீவிங் ஆர்டரு? அந்த கம்பெனிலேருந்து விடுவிச்ச அது கேட்பான். அது மாதிரி பிரபஞ்சத்திலேருந்து விடுவிச்ச சர்டிஃபிகேட் வேணும். அதுக்காக ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் போதே சாமி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்ட்டு கீழே தள்ளி விடுவார். வெளியில் வரும். அது வெளியில் வரும்போது இந்த ஆனந்தத்தையே அனுபவித்து கொண்டிருந்ததா, அந்த ஆனந்தத்தை அனுபவித்த அனுபவத்திலேயே வெளியே வந்து பார்க்குறதெல்லாம் மனுஷங்க இன்க்ளூடிங் சிங்கம் புலி மாதிரி தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர்கள் இங்கே இருந்து நாம் இந்த உடம்பை கழித்தால்தான் அந்த பரம்பொருளோடு ஒன்று சேர முடியும் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிந்து அந்த உடம்பிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் சாக்கிரத்திலே கருவிகரணங்களோடு சேர்ந்திருந்தாலும் அதீதத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்த தபோதனர்கள், அவர்தான் மணிவாசகர். இப்போ மணிவாசகருடைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த சித்தாந்தத்தை அவ்வளோ சுலபமாக புரிஞ்சு கொள்ள முடியாது. பட் அவர் மணிவாசகருக்கு தெரியுமா அவர் சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்தவர்னு? அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவருக்கு பேரானந்தம் சிவானந்தம் ஒன்று தான் குறியீடாக இருந்தது. சரி, இப்போ ஓரளவுக்கு இப்போ மணிவாசகருடைய நிலையை நமக்கு புரிஞ்சு போச்சு. சிதம்பரம் எவ்வளோ பெரிய ஃபேக்டாக இருந்தாலும் அதனுடைய நம்பகத்தன்மை எப்படி கிடைக்கும்னா த வே ஆஃப் ப்ரெசன்டிங் இட்டு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஆகையினால இதை எங்கே தொடங்கலான்னு பார்த்தேன், எப்படி தொடங்க முடியும்னு பார்த்தேன். தொடக்கத்துக்காகத்தான் ரொம்ப யோசனை பண்ணேன். எப்படி ஒரு மிகப்பெரிய ஞானத்தினுடைய மலையினுடைய உச்சியில், ஞானமலையின் உச்சியில் அருளானந்தத்தில் தெளித்து கொண்டிருக்கிற ஒருத்தரை பற்றி அடிவாரத்தில் நெளிந்து கொண்டிருக்கக்கூடிய புழு போல இருக்கிற நான் எப்படி அதை சொல்ல முடியும்? எங்கே தொடங்கி எங்கே சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய யோசனை. அப்போ தான் சிதம்பரம் தோணிச்சு. சிதம்பரத்தில் பித்தர்புரம்னு ஒரு இடம். என்ன இடம்? பித்தர்புரம்னு பேர். அதுதான் இன்னைக்கு பிச்சாவரம்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி, பித்தர்புரம். அதுக்கு அப்போ பேர் பித்தர்புரம். ஏன் அதுக்கு பித்தர்புரம்னா அங்கே ஒரு பித்தர் இருந்தார். இதெல்லாம் ப்ரூஃபு நமக்கு. மணிவாசகர் அங்கே எப்படி இருந்திருக்காருன்னா பித்தர் போல இருந்திருக்கிறார். அதனால பார்க்குறவெல்லாம் அந்த இடத்துக்கு பேரை பித்தர்புரம்னு பேர் வச்சுட்டான். நீங்கள் அந்த ஏரியா பேர் பிச்சாவரம் ஆயிடுச்சு, மறுவிடுச்சுன்னு வச்சுங்க. அங்கே ஒரு பெரிய அழகான குடில், அற்புதமான குடில். அந்த குடிலில் உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய ஞானி ஆனந்த நிலையில் அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். பெரிய தியானம்னா இந்த நம்ம இதில் சொல்லுகிற தியானம் இல்லை, யோகத்தில் சொல்லுகிற தியானம் அல்ல. யோகத்தில் வருகிற தியானம் வேறு. அதில் வருவது யமனியமோ, அதில் வருகிற இந்த ஆசனம் பிராணாயாமம், அதில் வர தியானம் அல்ல. பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு அந்த தியானம் இல்லை. யோகத்தை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. யோகத்தில் முயற்சி செய்து கொண்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி வீணாக போவது மட்டுமல்லாமல்
நீங்கள் பெரும்பொருளை காண்பது கடினமாகி போய்விடும். அதனால் அதை என்கரேஜ் பண்ணலை நம்முடைய பெரியவர்கள். அதை ஒரு படிநிலையாக சொல்லியிருக்கிறார்களே தவிர, அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன், இன்னும் சொல்லுகிறேன். யோகத்தை தாண்டி விளைய வேண்டியது அன்பு. யோகத்திலே ஆணவம் பெருகும். ஆணவம் அழிக்கிறதுக்கு யோகம் கருவி இல்லை, அன்பு மட்டும்தான் கருவி. சரி, நான் அப்புறம் வராது. அப்போ இந்த இடத்துல அவர் அற்புதமாக அந்த அருள் ஆனந்த நிலையில் அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அழகான குடில், சுற்றி வர அற்புதமான ஒரு நந்தவனங்கள், கடலினுடைய பேக்வாட்டர்ஸ் பின்னால் செழிகின்ற ஒரு இடமாக விளங்குகிறது. அங்கே இருக்கிறார் சாமி, இருக்கிறார் ஒருத்தர் பெரியவர். அவருக்கு தொண்டு செய்கிறதுக்குன்னு அங்கே சுற்றி பல சீடர்கள். பெரும்பான்மையோர் அவரை பித்தர் என்றாலும் வெகு சிலர் அவரை மிக அற்புதமாக புரிந்து கொண்டு, இவரே நம்மை சிவத்துக்கு இட்டுச் செல்லுகின்ற சாதனம் என்று உணர்ந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் அங்கேயே இருந்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு, அவர் எவ்வப்பொழுதெல்லாம் திரும்புகிறாரோ எதையும் கேளாமலே செய்து கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த இடத்துல ஒரு பெரியவர் வருகிறார், அற்புதமாக வருகிறார். வருகிறவரிடம் பார்த்தால் கம்பீரம், உடல் முழுவதும் திருநீர், நெற்றியிலேயும் நீர், விளையேர்னு முடி என்ன மாதிரி, ஆனால் கொஞ்சம் நீளமாக அப்படி இருக்கு. கையிலே ஒரு தண்டு, காதிலே குண்டலம், கழுத்திலே அற்புதமாக உருத்திராக்க மணிகள். அப்படி மெதுவாக அந்த குடிலுக்கு வருகிறார். அங்கே இருக்கிறவரெல்லாம் அவரை பார்த்த உடனேயே, ஐயா வாங்க இங்கே அமருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் அமர்கிறார். இங்கே ஒரு அற்புதமான மகான் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அவரை தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறேன். அவரை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். உடனே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவர் யாரும் பார்வையாளர்களை பார்ப்பது வழக்கம் அல்ல, அவர்களை பார்க்க பார்வையாளர்களும் வருவதில்லை, நீங்கள் தான் அதிசயமாக வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீர்களே, நாங்கள் அவருக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியா? நான் அவருடைய அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன், அவர்கிட்ட கொஞ்ச நாடி பேசிட்டு போயிடுறேன். சரி, நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருங்க, சாமி எப்போ வேணாலும் விழித்தாலும் விழிக்க நேரிடும், காலதாமதமானாலும் இல்லைப்பா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருக்க தயாராக இருக்கிறேன் என்று அவர் அமர்ந்தார். அங்கே அவருக்கு கொஞ்ச நாளைக்கெல்லாம் அந்த உள்ளே இருந்த மகான் விழித்தார். விழித்த உடனேயே இவர்களெல்லாம் சொன்னார்கள், அவர்கள் யோக நிலையிலிருந்து, சிவயோக நிலையிலிருந்து அவர்கள் விழி திறந்திருக்கிறார்கள், இப்போ நீங்கள் பார்க்கறதுன்னா போகலாம் என்று சொன்னார்கள். இவர் உள்ளே போகிறார். அவர் அங்கே உட்கார்ந்திருந்தவர் அவரை பார்த்த உடனேயே எழுந்து நின்று விட்டார். அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார் உள்ளே இருந்தவர். என்னப்பா இது, நீ ஏன் காலில் விழற? உலகமே உன்னை காலில் விழறதுக்கு தேடிட்டு இருக்கு, இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்டார். எல்லாரும் தேடுறாங்கிறதுக்காகத்தான் சாமி இங்கே சேர்ந்திருக்கிறேன் நான். நீ வாதவூரன் தானே? ஆமாம் சார். எழுந்திருச்சார். அப்படி உட்காரு சாமி, நீங்கள் உட்காருங்க.
அங்கே ஒரு திட்டு, அங்கே உட்கார்ந்த. உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. சாமி நீங்கள் எந்த ஊர்? நான் தில்லை தான், சொந்த ஊர் இதுதான், ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறேன், ரொம்ப பழைய ஆள் நான். இங்கே நான் ஒரு விவரம் சொல்லட்டுமா? ஆளுங்க வரத்துக்கு முன்னாடியே, மனுஷங்க வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டவன் நான். இங்கே அவ்வளோ பழைய ஆள் நான். அப்படிங்களா சாமி? உட்காருங்க சாமி. தங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் மன்றாடிப்பா. சாமி ரொம்ப புதுசாக இருக்க பேர், நல்ல பேர். அது என்னவோ பேர் வச்சுருக்காங்க அப்படி. நீ உட்காரு. சரி, நான் உன்னை பார்க்க வந்தது எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா உன்னுடைய வெளியில் இருக்க சீடர்கள்லாம், சாமி அவங்களாம் சீடர்கள் இல்லை சாமி, நான் குருவும் இல்லை, அவர்கள் சீடரும் இல்லை, நான் தான் சீடர், பெருமான் தான் குரு. இங்கே அந்த ஒரு குரு சீடர் மட்டும்தான் சாமி உண்டு அப்படின்னார். சர்வ ஜாக்கிரதையாக இருக்கியப்பா. சரி, நான் உன்னை எதுக்கு பார்க்க வந்தேன்னு தெரியுமா? சொல்லு. நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு சொந்த ஊர் திரு ஆலவாய் இல்லையா? மதுரை தானே நீ? அதில் வாத ஊருங்கிற ஊர் உன் ஊர். கேள்விப்பட்டிருக்கேன். நீ வந்து ரொம்ப அற்புதமான அந்த பெருமானுடைய அந்த திருவடி தீட்சையெல்லாம் வாங்கியிருக்கிற அப்படின்னுலாம் கேள்விப்படுறேன். இவ்வளோ சிறப்பாக உன்னுடைய அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிற பொழுதே உன்னை பார்க்கணுங்கிற ஆர்வம், அது மட்டும் இல்லை உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். அதையும் விட அதிகமாக எனக்கு என்னன்னா, நீ எதையோ எங்கெங்கேயோ பாடிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற. நான் அதெல்லாம் பதிவாச்சான்னு தெரியல எனக்கு. நீ ஒரு தடவை கொஞ்சம் மனசு வந்து இது வரைக்கும் நீ தொடக்கத்திலிருந்து பாடினிய அத்தனையும் ஒரு தடவை எனக்காக பாடினேன்னா நான் அதை பதிவு செஞ்சு இந்த உயிர்களெல்லாம் உயிர் பெறுவதற்கு கொடுத்துருவேன் இல்லையா? அதுக்காக வந்தேன்ப்பா நான். சாமி நீ என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் சாமி. இப்போ எப்போ சாமி கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரம் மிக விரைவில் வரப்போகுது. அவன் கூப்பிட்றதே இருக்கட்டும்ப்பா, அவனையா போய் நம்புற, அவன் எப்போ வேணால் கூப்பிடுவான். நான் சொல்கிறது கேளு. நீ வந்து பாடிட்டு வந்துட்டா போதாது, பாடுனதெல்லாம் மற்றவர்களுக்கு கிடைக்கணும். அதனால் நான் பாரு இங்கே அப்படின்னார், ஒரு எழுத்தாணி காட்டுறாரு, இப்படின்னார் ஓலைச்சுவடிகள் காட்டினார். நீ சொல்லுவியான், நான் எழுதிடுவேனா? நான் உன்னை அதிகமாக நடுவில் தொந்தரவு பண்ண மாட்டேன் சாமி. நான் இப்போ இருக்கிற அந்த மனநிலை சாந்தமானது, அற்புதமானது. இப்போ என்ன அந்த நிலைக்கு போக சொல்கிறீங்களே? நீ எந்த நிலைக்கு போகணும்னு நீ எப்போ நினச்சாலும் அந்த நிலைக்கு போனாலும் இந்த நிலைக்கு நீ எப்போ வேணால் வந்துடுவ. உனக்கு அந்த வல்லமை இருக்குது. ஆகையினால நீ திரும்பவும் அங்கே எங்கே தொடங்கின அந்த இடத்துலேருந்து எனக்கு சொல்ல. ஏன்னா இது வெறும் வாசகம் இல்லை, இது மணி வாசகம். அதனால் இந்த மணி வாசகத்தை நாம் எழுதிடணுன்னு பார்க்குறேன் அப்படின்னார். இவருக்கு உடனே எதிர்த்தாப்பில் இருந்தவர் சொல்ல மறுக்க முடியல. ஏன்னா வந்திருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் இப்போவே. இவர் மறுக்க முடியுமா? அப்படி வந்து அவர் எழுதி வாங்காமல் போயிருந்தால் திருவாசகம் வந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. எப்படி வரும் சொல்லுங்க? எந்த மாதிரி வந்திருக்கும்? எழுதுறதுக்காக டயம் தந்து பாடினார் அவர். ஒவ்வொரு தடவையும் பாடும் பொழுது இல்லை யாராவது, அவருக்கு ஞானசம்பந்தருக்கு சம்பந்த சரணாலயர் இருந்தார், உடனிருந்து அத்தனையும் பதிவு செய்தார்கள். ஆனால் மணிவாசகருக்கு எப்படி? அப்ப இது திருவருளினால் விளைந்தது. அது 100% உண்மை. திருவருளினாலே இந்த நூலானது
நமக்கு கிடைத்திருக்கிறது. அது என்பது உண்மை. அப்போ எப்படி இது தொடங்கி இருக்க முடியும்? ஆரம்பிக்கிறார். பாண்டிய நாட்டில் மிகப்பெரிய முதல் மந்திரியாகத்தான் இருக்கிறார். நமக்கு அதுதான் தொடக்கமாக தெரியுது. நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தொடங்கும் பொழுது நமக்கு என்ன சொல்கிறது, எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அவர் பாண்டிய நாட்டு அமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. சில விஷயங்கள் நாம் திருவாசகத்தில் பார்க்கிற பொழுது அந்த விஷயங்களில் நமக்கு ஐயம் ஏற்படாத வகையில் அவை சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொன்னால், சிவபெருமானே குருவாக வந்தார் என்று மணிவாசகர் சொல்லுவதுக்கு எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லை. ஏன்னா திருவாசகத்திலேயே அவர் சொல்றார். ஒரு தடவையா, 2 தடவையா, 3 தடவையா, 10 தடவையா, 20 தடவையா, 30 தடவையா, 40 தடவையா, 60 தடவையா, 70 தடவையா, 100 தடவையா, 150 தடவை சொல்றார் திருவாசகத்தில். குதிரை சேவகனா வந்ததை 17 இடத்துல சொல்றார். அப்போ இது ரெண்டும் நமக்கு தெளிவாக தெரியுது அவருக்கு, அவருடைய சம்பந்தப்பட்ட வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு. அப்போ பாண்டியன அரபியில் இருக்கிற பொழுது ரொம்ப சுருக்கமான நிலை. அதுக்கு அவரை பாண்டியன் அனுப்புகிறான் ஆலவாயில். சரி, ஆலவாயிலிருந்து எதுக்காக இவர் திருப்பெருந்துறை போனார் அப்படி பார்ப்போம். ஆலவாயில் இருந்திருக்கார், அமைச்சராக தான் இருந்திருக்கிறார். ஆலவாயில் அமைச்சராக இருந்ததுக்கான அத்தனை ஆதாரங்களும் நமக்கு திருவாசகத்திலேயே இருக்குது. பாண்டியனை பற்றி பேசுகிறார், பாண்டியன் தண்டிச்சதை பேசுகிறார், பாண்டியன் பெரம்படிப்பட்டதை பேசுகிறார், பிட்டுக்கு மண் சுமந்ததை பேசுகிறார். எல்லாம் ஆலவாய் நிகழ்ச்சிகள். ஸோ ஆலவாய் சம்பந்தம். அவர் ஆலவாயில் இப்போ நம்முடைய மணிவாசக பெருமான் ஆலவாயிலிருந்து திருப்பெருந்துறை போயிருக்கிறார். அப்படிங்கிற பொழுது நமக்கு எதற்காக போயிருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஏதோ குதிரை சம்பந்தப்பட்ட விஷயம், அதுதான் தகராறு நடக்குது. அப்போ அவர் குதிரை வாங்க போனாருங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று, எது குதிரை விவகாரம் கீர்த்தி திருவள்ளுவர் சொல்கிறார். குதிரை விவகாரம்னு தெரியுது, வேறு எதுக்காகவும் இருக்காது. போகிறார், திருப்பெருந்துறையை தாண்டலை அவர், அதுவும் தெரிஞ்சு போச்சு. அவர் போன நோக்கம் வேற, திருப்பெருந்துறையை தாண்டலை, திருப்பெருந்துறையில் இருந்துட்டார். திருப்பெருந்துறையில் அவரை பெருமான் தடுத்தார் என்பது தெரிகிறது. பிறகு அங்கே திருப்பெருந்துறைக்குள்ளே அவர் உள்ளே, அந்த திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடியது நல்ல கவனமாக கேட்க வேண்டும். அப்பொழுது அவர் காலத்தில் அது ஒரு ஊரே இல்லை, அது ஒரு ஊர் இல்லை, அது ஒரு இடமாக, அது துறையாக மாறியது மணிவாசகருக்கு திருக்கோலங்காட்டிய பிறகு நிகழ்ந்தது. அதற்கு முன்பாக அந்த இடத்துல அது ஒரு சோலைவனம், குருந்த மரத்தில் ஒரு பெருமான் அமர்ந்திருக்கிறார். அதை பற்றி அதிகமாக நான் வரலாறுலாம் சொல்லியிருக்கேன், அதே டீட்டெயிலாக போகிறதில்ல. அங்கே இவர் அந்த தடுக்கப்படுகிறார். இவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, அந்த சோலைகளுக்குள்ளே போகிறார். அங்கே போன பிறகு அவருக்கு ஒரு ஈர்ப்பு. அங்கே பார்த்தால் ஒரு குருந்த மரத்து அடியில் ஒரு ஒரு உருவம் அமர்ந்திருப்பது போல் தூரக்க பார்க்கிற பொழுது தெரியல, கிட்டக்க போய் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது பல இடங்களில் அதை பற்றி பேசுகிறார். மறைவையில் அந்தனாய் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே பார்த்த பொழுது அவருக்கு தன்னுடைய அந்த நிலையும் முழுவதும் அவருக்கு முழுமையாக என்ன ஏது என்பதெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு அவருக்கு அருள் தாக்கம் ஏற்பட்டது. சரி, இப்போ
இந்த மாதிரியான ஒரு அருள் தாக்கம் நிகழ வேண்டும் என்றால் அவர் அதற்கு முன்பாக என்ன பக்குவத்தில் இருந்திருக்கிறார்னு பார்க்கணும். சாதாரணமாக ஒரு அரச பதவியிலே இருக்கிறவருக்கு இவ்வளவு பெரிய அருள் தாக்கம் நிகழ வாய்ப்பு இல்லை. அதனால தான் பரஞ்சோதியார் சொல்கிறார், எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய். அப்போ 6 கால பூசை பண்ணி இருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு மிக மிக பிடித்தமான திருக்கோயிலாக அப்பொழுது விளங்கியது திரு உத்தரகோசமங்கை. அப்பொழுது திரு உத்தரகோசமங்கை தான் அவருக்கு மிகவும் இஷ்டமான ஊர். அவர் பதவியில் இருக்கிற பொழுது பல முறை அந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் அந்த தலத்தை வழிபடுவதுமாக இருந்திருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகையினாலே உத்தரகோசமங்கை அவருக்கு உள்ளத்திற்கு பிடித்த கோயில். அதை பற்றி பின்னால் சொல்லுகிறேன், அது எப்படி அது நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு. சிவபெருமானுக்கு ஊர் எது அப்படின்னு கேட்ட உடனே திருப்பெருந்துறையில் சொல்லணும். என்ன சொல்கிறாரு? உத்தரகோசமங்கையை ஊராக கொண்டான் உவந்து. ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, 3-4 இடத்துல சொல்லுகிறார். அதுதான் ஊருங்கிறார். அப்போ அவருக்கு உத்தரகோசமங்கை தான் அடிக்கடி அங்கே போகிறதும் பெருமானை வழிபடுவதும் அந்த ஆனந்த மூர்த்தியை வழிபடுவதும் அந்த கூத்தனை வழிபடுவதுமாக அங்கே அவர் இருந்திருக்கிறார். இப்போ இவர் இந்த இடத்துல அந்த பெருமானை பார்த்த உடனேயே பலகாலம் தான் ஒரு குருவை தேடி நின்ற அந்த பக்குவத்திலே இருந்த காரணத்தினாலே தமக்கு ஒரு குரு வருவார், வர வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அதிலேயே திளைத்திருந்த மணிவாசகருக்கு சிவபெருமானே குருவாக அங்கே காட்சி கொடுத்தார். அவரே நான் யாருன்னு சொல்கிறார், சிவன் அவன் என தேரினன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்றெல்லாம் சொல்லுகிறார். பார்த்துட்டார். பார்க்கிறார் பெருமானா அந்த ஆசிரிய கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ அவரை பார்த்து வா என்று அழைக்கிறார். வா என்ற வான்கருணை இல்லையா, வா என்ற வான்கருணை, வா அப்படின்னு கூப்பிட்டார். இல்லைன்னு கூப்பிடாம போக முடியாது இல்லைங்களா? ஒரு இடத்துக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கிறார், எல்லாரும் பார்க்க போயிருக்காங்க. சரி நம்மளும் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு போனோம். அந்த இடத்துக்கு போனோம், எல்லோரும் பார்க்குறாங்க, நம்மளும் பார்க்கலாம். ஆனால் அவர் வா அப்படின்னு கூப்பிட்டா நமக்கு ஆஹா நம்மளையும் கூப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. அவர் எதுக்காக வந்திருக்கிறாருன்னு தெரியல, இவருக்காக தான் வந்திருக்கிறாரு. இவர் அவரை வா அப்படின்னார். அவருடைய திருவடியில் விழுந்தார். அவருக்கு 6 வகை தீட்சையும் பண்ணுகிறார். திருவடியை எடுத்து சிரசின் மேல் வைக்கிறார், உபதேசம் செய்கிறார். அப்படி அமரச் சொல்லி அந்த திருவிழிகளினாலே அவரை நோக்குகிறார். அவருக்கு ஆனந்தம் பரவசமாகிவிட்டது. தனக்கு சிவமே குருவாக வந்ததை அவர் அங்கே பார்க்கிறார். அந்த ஆனந்தம் தாங்க முடியல அவருக்கு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் குருவை எதிர்பார்த்திருந்த தருணம் இப்பொழுது கூடிவிட்டது. அவர் ஒரு மானுட வடிவிலே சிவம் வரும் என்று நினைத்திருந்தார். சிவமே குருவாக வரும் என்று எதிர்பார்க்கலை. சொல்லோனாத ஆனந்தம் பெருகிற்று. ஆகையினாலே அவரை வழுத்தி பாட ஆரம்பித்தார் போற்றி திரு அகவல்.
ஒரே ஒரு குறிப்பு உங்களுடைய அனுமதியோடு. திருவாசகம் முழுதும் ஆலயங்களிலும் ஆதீனங்களிலும் மோகனம் என்ற ராகத்தில்தான் பாட வேண்டும் என்பது வழி வழியாக மரபாக இருந்து வருகின்றது. தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சொல்கிறேன். நீ எல்லாரும் சங்கீதம் படித்தோமா, மோகன ராகம் வருமானா? வரும். யாரும் பள்ளிக்கூடம் போகாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியிருப்போம். இப்போ எப்படியோ வேண்டாம், அங்கே போக வேண்டாம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்ற ராகம் மோகனம். நீ அது கொஞ்சம் அப்படி அந்த பாடலை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு, நான் முகன் முதலா 2 வரி மட்டும் நீங்கள் பாடலாம். நான் முகன் முதலா, நான் முகன் முதலா, வானவர் தொழுதேழ, வானவர் தொழுதேழ, ஈரடியாலே, ஈரடியாலே, மூவுலகளந்து, மூவுலகளந்து, நாள் திசை முனிவரும், நாள் திசை முனிவரும், ஐம்புலன் மலர, ஐம்புலன் மலர, போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்று, போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்று. இதுதான் மோகன ராகம். அந்த பாடலை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு அந்த ராகத்திலே பாடினால் மோகனம் வந்துவிடும் என்பதை ஒரு குறிப்பாக சொல்லி இனி நான் தொடர்ந்து நான் சொல்லுகின்றேன். இனி எல்லாரும் ஓதுவாராகலாம். அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து, ஏழ்தலம் உருவ இடந்து பின் ஜெயித்து, ஊழி முதல்வ சய என்று பழுத்தியும் காணா மலரடி இணைகள் பழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகில், யானை முதலாய் எறும்பு ஈராக ஊனம் இல்யோனின் உள்வினை பிழைத்தும், மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து இனம் இல் கிருமிச் செருவினில் பிழைத்தும், ஒருமதி தாண்டின் இருமையில் பிழைத்தும், இருமதி வினைவின் ஒருமையில் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும், 7 திங்களில் தாழ்வுவி பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும், 9 வருதரு துன்பமும் பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும், ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும், காலை மலமுடு கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும், கருங்குழல் செவ்வாய் வெள்நகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதத்து, கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன்பணைத்து, எய்த்து இடை வருந்த எழுந்து புடை பறந்து, ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும், பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மற்ற களிர் எனும் அவாவிடை பிழைத்தும், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும், புல்வரம்புவாய் பலமுறை பிழைத்தும், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் ஓர் பொருள் அது கருதலும், 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின, ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தழும் பேரினர், சுற்றம் என்னும் தொல்வசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர், சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவது ஆக அரற்றி மலைந்தனர், மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமார்தம் சுழித்து அடித்து ஆர்த்து, உலோகாயதன் எனும் ஒன்றிரல் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் செய்தி, அதில் பெரும் மாயை எனைப்பல சூழவும், தப்பாமே தாம் பிடித்தது செலியார்
தழலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் குடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி நல் இடையற அன்பின் பசுமரத்து ஆணி அறைந்தால் போல கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதித்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நான் அது ஒழிந்து நாடவர் பழித்துரை பூணாது ஆக கோணுதல் இன்றி சதுரிடந்து அறியாமல் கொண்டு சாரும் கதியது பரமாதிசயமாக கற்றாமனம் என கதறியும் பதறியும் மற்ற ஓர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்து ஒருவன் அவனில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடியினை பிரிவினை அறியா நிழல்லது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனும் ஆறு கரை அது புரள நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டிட்டு இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்தரு வேதியன் ஆகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடகமதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனுக்கு ஆரமுதானாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி சேவார் வெல்குடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிர்தா போற்றி கல்நார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி என்றனுக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரைக்களையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவா போற்றி தேசப்பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண விகிலா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி செய்வா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி மூவேழ் சுற்றமும் முரண் ஒரு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரை உணர்வு இறந்த உருவ போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலா ஆனந்தவாரி போற்றி அழிவரும் ஆவரும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானே நோக்கி மணாளா போற்றி பானகற்று அமர தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி நாயேற்கு அருளினை போற்றி இடைமருந்துரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி
சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றுவோர் பற்றி இங்கு அறியேன் போற்றி, குற்றாலத்து அமர்ந்து கூத்தா போற்றி, கோவழி மேவிய கோவே போற்றி, இங்கோய் மலையும் எந்தாய் போற்றி, பணத்து அழகா போற்றி, விடங்கா போற்றி, அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி, இத்திதன்னிற்கு இருமூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எனக்குருளைக்கு அருளினை போற்றி, மானக்கைலை மலையாய் போற்றி, அருள வேண்டும் அம்மான் போற்றி, இருள்கட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி, களங்கொள கல்ல அருளாய் போற்றி, அஞ்சேலின் இங்கு அருளாய் போற்றி, நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி, அத்தா போற்றி ஐயா போற்றி, நித்தா போற்றி நிமலா போற்றி, பத்தா போற்றி பவனே போற்றி, பெரியாய் போற்றி பிரானே போற்றி, அரியாய் போற்றி அமலா போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி, முறையோர் தையேன் முதல்வா போற்றி, உறவே போற்றி உயிரே போற்றி, சிறவே போற்றி சிவமே போற்றி, மஞ்சா போற்றி மணாளா போற்றி, பஞ்சேர் அடியாள் பங்கா போற்றி, அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி, இலங்கு சுடரும் ஈசா போற்றி, கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி, குவைப்பதி மலிந்த கோவே போற்றி, மலை நாடுடைய மனனே போற்றி, கலையார் அருகே சரியாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி, மருவிய கருணை மலையே போற்றி, துரியமும் இறந்த சுடரே போற்றி, தெரிவரிதாகிய தெளிவே போற்றி, தோளாமுத்த சுடரே போற்றி, ஆளானவர்கள் அன்பா போற்றி, ஆறாமுதே அருளே போற்றி, பேராயிரமுடைய பெம்மான் போற்றி, தாழி அருகில் தாராய் போற்றி, நீழொழியாகிய நிறுத்தா போற்றி, சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனை கரிய சிவமே போற்றி, மந்தர மாமலை மேயாய் போற்றி, எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி, புலிமுலை புல்வாய் கருவினை போற்றி, அலை கடல் மீமிசை நடந்தாய் போற்றி, கருங்குருவி கண்டு அருளினை போற்றி, இரும்புலன்புலர இசைந்தனை போற்றி, படியுறப்ப என்ற பாவக போற்றி, அடியொடு அடியீரானாய் போற்றி, நரகொடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர் கருளினை போற்றி, ஒளிவர நிறைந்த உருவ போற்றி, செழுமலர் சிவபுரத்தரசே போற்றி, கழுநீர் மாலை கடவுள் போற்றி, தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி, பிழைப்பு வாய்ப்புன்று அறியா நாயேன், குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி, புறம்பலை எரித்த புராண போற்றி, பரம்பரன் சோதி பரணே போற்றி, போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி. திருச்சிற்றம்பலம். ஏன் போற்றி திருவகோல் முதல்ல பாடியிருக்கணும்? நாம் நினைக்கிற மாதிரி சிவபுராணம் தானே முதல்ல பாடியிருப்பார்னு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதில் என்ன ஒரு அதை வைத்து கொள்வதற்கு என்ன தடை அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அப்படின்ட்டு சரி. இப்போ பல செய்திகள் பார்க்கிற பொழுது நம்ம திருவாசகத்திலேயே இருக்கக்கூடிய செய்திகள், இப்போ போற்றி திரு அகவலை பார்க்கிற பொழுது நான் இந்த திருவாசகம் முழுமையும் பார்க்கிற பொழுது வெறும் அந்த வார்த்தைகளோ அல்லது அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய பொருளோ
அல்லது அதில் இருக்கக்கூடிய ஆட்சியோ அவருடைய அந்த அது பார்க்கிறத விட நான் என்ன அதிகமாக பார்த்தேன் ஒவ்வொரு பதிகமாக பார்க்கும்போது அவர் என்ன மூடில் அதை பாடியிருப்பார், அவருடைய மனநிலை என்ன அது அதில் தெளிவாகும். அப்போ இந்த மனநிலை என்று சொல்லுகிற பொழுது பெருமானையும் முதலாக பார்க்கிறார். அப்போ தான் பார்க்கிறார் அவருக்கு எல்லா தேசியும் செய்து கொடுத்தாகிவிட்டது. இப்போ குருவை போற்றணும், இப்போ குருவை வாழ்த்தணும், போற்றி சொல்லணும். போற்றி திருவகவலில் 225 வரி போற்றி திருவகவலில். அதில் 2 விஷயம்தான் சொல்லியிருக்கார். 2 விஷயம். சாமி தான் குருவாக வந்தார், அவருக்கு நான் போற்றி சொல்லுகிறேன். இது 2 தான், வேற எதுவுமே இல்லை. அதில் இந்த சாமி குருவாக எனக்கு எப்படி வந்தாருன்னா, நான் தாய் வயிற்றில் கருவாயிருந்து பட்ட கஷ்டத்தில் தொடங்கி பல்வேறு சமயங்கள் என்னை ஈர்க்க பார்த்து எல்லாத்திலிருந்தும் தப்பிச்சு சைவத்துக்கு வந்து சிவனே முழுமுதற் பொருள்னு தெரிஞ்சு அவனை சேருவது எப்படின்னு நான் தவிச்ச நேரத்தில் குருவாக வந்தார். இதுதான் அவர் சொல்லுகிற செய்தி. அப்போ இந்த 225 வரியில் 1 முதல் 87 வரைக்கும் சிவம் வாதவூரருக்கு குருவாக வந்த செய்தி. 87லேருந்து 225 வரைக்கும் குரு வாழ்த்து. இப்படித்தானே ஒரு வாழ்த்து இருக்க முடியும் அவரை பார்த்திருந்த போது. அப்போ இது சிவபுராணம் சொல்லப்படுகிற மூடு வேற, போற்றி திருஅகவலில் இருக்கிற மூடு வேற. சிவபுராணம் அறிவுரையாகவும் அறவுரையாகவும் வழங்கியது. போற்றி திருவகவல் ஆசிரியரை மனம் திறந்து வாழ்த்தி போற்றி செய்தது. இப்போ இது ஒன்று தான். அதில் வேறு எங்கேயும் எந்த செய்தியுமே இல்லை. நீங்கள் அதை இன்னொரு தடவை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் வெறும் இது ஒரு செய்தி. அதாவது இந்த உயிர் பிறந்து வளர்ந்து தெய்வம் உண்டென்பதோர் சித்தம் உண்டாக, கடவுள் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளாகி போயிடும். உண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் என் கடவுள் தான் உன் கடவுள் தான் வந்து அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் பெரும்பாடாகி கடைசியில் அப்புறம் சிவபெருமான் தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்போ அவர் மேலே அன்பு செலுத்தி அவரையே குருவாக அடைகிற அந்த நிலை இப்போ அப்படியெல்லாம் கடந்து வந்து எனக்கு குருவாக இப்போ எதிர்த்தாற்போல் நிற்கிது என்று சொல்லுகிற நிலை. அதனால தான் இந்த ஒரு போட்டி திருவகவலில் மட்டும்தான் கடைசியில் அவர் சொல்லுகிற பொழுது பிழைப்பு வாய்ப்பு அறியா நாயன் குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றின்னு அவருக்கு இது அருள் மாலையாக இதை சமர்ப்பிக்கிறேன்னு முதல்ல தொடங்குகிற பொழுது தான் சொல்லியிருக்க முடியும். நடுவில் சொல்லும்போதா சொல்லுவார் நான் இந்த மாலையை அவருக்கு சூட்டுகிறேன்னு. இவ்வளோ பாட்டு பாடினது என்னாச்சு உங்களுக்கு புரியுதுங்களா? முதல்ல ஆரம்பிக்கிற பொழுது தானே பிழைப்பு வாய்ப்பு அறியா நாயேன் அப்படின்னா அவர் அதுக்கு முன்னால் பாடினதே கிடையாது. அவருக்கு அதுக்கு முன்னால் ஏதாவது பாடி இருக்கிறாரா, நூல் இருக்கா, அவருக்கு ஏதாவது பாட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. திருவாசகம் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்போ பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன். அப்போ அவர் சொல்லுகிறார் நானும் எத்தனையோ கோயில்கள், எல்லா கோயில்கள்லேயும் அது ஈங்கோய் மலையிலிருந்து கோகழியிலிருந்து அம்பலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லேயும் ஜாமி பார்த்து, ஆனால் அந்த சாமியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எய்த்தாப்பில் என் ஜாமி வந்துருச்சு இங்கேயே உட்காந்துருக்கு அப்படின்னார். அதுதானே அங்கே இருந்த சாமி இங்கே வந்துருச்சு, இது போற்றி அப்படின்னு அந்த முன்னிலையாக இருந்து போற்றுவது. ஆகையினாலே போற்றி திரு அகவல் தான் முதலிலே பாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முதலிலே நாம் நம்முடைய கோர்ப்பில் அதை முதலிலே வைக்கின்றோம். சரி, இப்போ விட்டுலாமா? சரி, இப்போ அதிக வரிகள், அது வரி மட்டும் இல்லாமல் அந்த போற்றி தான் அதில் முக்கியமாக ப்ராமினன்ஸாக இருக்குது. வேறு எதுவுமே இல்லை, எந்த செய்தியும் இல்லை. குதிரை மேலே வந்த செய்தி, குதிரைக்காரனா வந்த செய்தி, அல்லது அரசஞ்ச செய்தி, மற்ற செய்தி, எந்த செய்தி எதுவுமே கிடையாது அதில். அப்போ பிளைனு இல்லையா? வெறும் திருக்கோயில்களில் இருந்ததும் அவர் திருவிளையாடல் புராணம் ஆலவாயை சேர்ந்தவர் என்பதனால திருவிளையாடல் புராணம் அவருக்கு ரொம்ப பரிச்சயம். அதனால் எப்போவுமே திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய திருவிளையாடல்களை எல்லாம் சாமி கோட் பண்ணுவாங்க. திருவிளையாடல் புராணம் ரொம்ப பழமையானது, உண்மையிலேயே பழமை தான்.
ஆலவாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழமையானது. அதனால் ஆலவாயில் இருக்கக்கூடிய அந்த பழமையான அந்த திருவிளையாடல்களை அவர் அதிலேருந்து கோட் பண்ணுவார் இல்லையா. ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி என்றெல்லாம் சொல்லுவார். பன்றிக்குட்டிக்கு பால் எல்லாத்தையும் விஷயங்களையும் சொல்லுவார். இப்படி எல்லாமே அந்த திருக்கோயில்கள் திருவிளையாடல்கள் இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த அருள் மாலையை நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது முதல்ல பாடும்பொழுது தானே சொல்லுவாங்க இல்லையா. பிழைப்பு வாய்ப்புண்டு அறியா நாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டு அது என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அதை சொன்னார் என்று சொல்லிவிட்டு நாம் தொடங்கிட்டோம். இப்போ தொடங்கிட்டோம், கொஞ்சம் இளைப்பாருவோம், டீ பிரேக்கு, பிறகு சீக்கிரம் வந்துடுங்க. நம்ம தொடர்ந்து இனிமேல் விறுவிறுன்னு போகணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.